அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வகான பைன ذلك قواما. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது திப்பில் குலூபி வ தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். மேலான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நம்முடைய ஹாஃபிஸா ஓதிய 25ஆம் அத்தியாயம் சூரத்துல் ஃபுர்கான், அதனுடைய கடைசி 13 வசனங்கள். அந்த 13 வசனங்களிலே அல்லாஹ் 13 பண்புகளை எடுத்து சொல்லுகிறான். அது யாருடைய பண்புகள் என்றால் இபாதுர் ரஹ்மான். ரஹ்மானுடைய அடியார்களாக யார் இருக்கிறார்களோ, ரஹ்மானுக்கு நெருக்கமான பிரியமான அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய அந்த அழகிய பண்புகளை எடுத்துரைக்கிறான். அதிலே ஒரு பண்பு, அந்த நல்லார்கள் பெரியார்கள் செலவு செய்தார்கள் என்றால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், அளவு கடந்து செலவு செய்ய மாட்டார்கள். அதே சமயத்தில் ரொம்பவும் இறுக்கம் காட்டவும் மாட்டார்கள். இரண்டுக்கும் மத்தியில் நடுநிலையாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு முக்கியமான ஒரு போதனையை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த செலவுகள் செய்தாலும் ஒரு மத்தியஸ்தமாக நடந்து கொள்ள வேண்டும். தண்ணீர் இறைப்பது போன்று நம்முடைய செல்வத்தை இறைத்து வீணாக்கி விடக்கூடாது. அதே சமயத்தில் நம்மிடத்தில் கருமித்தனமும் உலோபித்தனமும் இருக்கவும் கூடாது. இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு மத்தியஸ்த நிலைமையை நாம் கையாள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய காலகட்டம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். எல்லோரும் ஒரே நிலைமையிலே இருப்பதில்லை. செல்வத்திலே ஆரம்ப நிலையிலே இருப்பவர்கள் உண்டு, மத்திய நிலையிலே இருப்பவர்கள் உண்டு, உச்ச நிலையிலே இருக்கக்கூடியவர்களும் உண்டு, மிகப்பெரிய செல்வந்தர்களாக. ஆனால் உச்ச நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் அதே நிலையிலே இருப்பது கிடையாது. சில சமயங்களில் அவர்களுடைய நிலை மாறிவிடுகிறது. ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் சில சமயம் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். மத்தியஸ்தத்திலே உள்ளவர்களும் கூட மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நாம் சிரமப்படுகிறோம், உழைக்கிறோம், பாடுகிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். அப்படி சம்பாதிக்கின்ற போது அருமை சகோதரர்களே, நம்மிடத்திலே கையிலே வசதி இல்லாவிட்டால் நாம் பரிதவித்து நிற்கவும் கூடாது, நிலை குலைந்து போய்விடவும் கூடாது. பணம் வந்துவிட்டால் ஒரே பந்தாவாக நடந்து கொள்ளவும் கூடாது. எந்த அளவுக்கு நாம் நடுநிலையாக நடந்து கொள்கிறோமோ நாம் பெரும்பாலும் நம்முடைய செல்வங்கள் பாதுகாக்கப்பட்டு ஒரு கௌரவத்தோடு வாழ வாய்ப்பு இருக்கிறது. நாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உரைக்கின்ற ஒரு அருமையான வாசகம், மா ஆல முக்தசிதும் கத்து. யார் செலவினத்தில் நடுநிலையாக நடந்து கொள்கிறாரோ அவர் ஒருபோதும் பிறரிடத்தில் தேவையுள்ளவராக ஆக மாட்டார், ஏழையாக ஆக மாட்டார். இப்திசாதாக நடந்து கொள்ள வேண்டும், நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனிலே பல்வேறுபட்ட போதனைகளை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக வலா தப்சுத்துஹா குல்லல் பஸ்த் ஃபதகூத மலூமம் மஹ்சூரா. நீங்கள் உங்களுடைய கையை உங்களுடைய கழுத்திலே கட்டப்பட்டதாகவும் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், அந்த வசனத்தின் பொருள். அதே சமயத்தில் உங்களுடைய கையை ஒரேடியாக விரிக்கவும் செய்யாதீர்கள். இப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய நிலை என்ன ஆகும் என்றால் தக்கூத மலூமன்,
நீங்கள் நிந்திக்கப்பட்டவர்களாக, சோதிக்கப்பட்டவர்களாக, வேதனை செய்யப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். மஹ்சூரா, கை செய்தப்பட்டவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய கைகளை நீங்கள் கழுத்திலே கட்டப்பட்டதாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் கருமித்தனம், உலோபித்தனத்தோடு இருக்காதீர்கள். நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். அப்படி செய்யாவிட்டால் இதோ பார் கஞ்சம் போகிறான் பாரு, பகில் போகிறான் பாரு என்று நீங்கள் நிந்திக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒரேடியாக செல்வத்தை வாரி இறைத்து விட்டாலும் கூட பின்னால் நீங்கள் ஒரு ஹசரத்துக்கு ஆளாக நிலை உண்டாகும். எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்து விட்டு பின்பு குடும்பம் நடுத்தருவில் நிறுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிவிடக்கூடாது என்று போதிப்பது யார்? அல்லாஹ் போதிக்கிறான். வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக வலா தபசுத்துஹா குல்லல் பஸ் ஃபதகூத மலூமம் மஹ்சூரா என்று சூரா பனி இஸ்ராயிலே கூறுகிறான். மத்தியஸ்தமான ஒரு நிலையை அருமை சகோதரர்களே நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. அப்துல் மலிக் பின் மர்வான் அவர் தம்முடைய மகளை திருமணம் முடித்து கொடுக்க விரும்புகிறார். மாப்பிள்ளை தேடுகிறார். கிடைக்கிறார் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாம் உமர் என்று போற்றப்படக்கூடியவர். அவரிடத்திலே ஒரு இன்டர்வியூ நடத்துகிறார், இம்திஹான் செய்கிறார், பல கேள்விகள் கேட்கிறார். தம்முடைய மகளை உங்களுக்கு நான் மனம் முடித்து கொடுத்தால் உங்களுடைய வாழ்க்கை சக்கரத்தை நீங்கள் எப்படி இயக்குவீர்கள் என்று பல கேள்விகளை கேட்கிறார். அதில் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறார், கைஃப நபக்கத்துக்க, உங்களுடைய செலவினங்கள் எப்படி இருக்கும் என்று கேட்டார். திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் குடும்பத்தை ரன் பண்ணுவதற்கு எவ்வாறு நீங்கள் செலவு செய்வீர்கள் என்று கேட்கிறார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹசனத்துன் பைன சய்யிஅத்தைன் என்று கூறுகிறார்கள். இரண்டு தீமைகளுக்கு மத்தியிலே ஒரு அழகான ஒரு நடைமுறை இருக்கிறது, அந்த நடைமுறையை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி இப்போது நாம் ஓதி காண்பித்த வசனத்தை அவர் ஓதி காண்பிக்கிறார். வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வலம் யக்துரு வ கான பைன ஸாலிக கவாமா. இரண்டு தீமைகள் என்றால் என்ன அர்த்தம்? செலவழித்தால் ஒரேடியாக செலவழிப்பது, அளவு கடந்து செலவழிப்பது, இதுவும் என்னிடத்தில் இருக்காது. அதே சமயத்தில் ஒரேடியாக கையை கட்டி கொண்டிருப்பது, இறுக்கம் காட்டுவது, அதுவும் இருக்காது. இரண்டுக்கும் இடையிலான ஒரு ஹசனா இருக்கிறது, அதான் மத்தியஸ்தமான நிலைமை. அரபியில் அதற்கு சொல்வார்கள் அல் வசத்தியா வலி ஏத்திதால் என்று சொல்வார்கள். அந்த பண்பை நான் கடைபிடிப்பேன் என்று சொன்னபோது தான் அப்துல் மலிக் பின் மர்வானுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஆகா, சூப்பர் மாப்பிள்ளையை நாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் என்கிற ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. ஆம், ஒரு தகுதிமிக்க ஒரு மாப்பிள்ளையை நாம் தேடி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளையை கரம் பிடித்து கொடுப்பதற்கு என்கின்ற ஒரு முடிவெடுத்து அதற்கு பின்பு அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடித்து கொடுக்கிறார். உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அந்த வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். நாம் வீட்டில் செலவு பண்ணும்போது அப்படித்தான் செலவு பண்ண வேண்டும். ஒரேடியாக வாரி இறைக்கவும் கூடாது. ரொம்பவும் சிக்கனம் என்கிற பேரில் உலோபித்தனம் காட்டவும் கூடாது. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, மிக கவனமாக நாம் இருக்க வேண்டியிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், நாம் செலவினங்களில் ஒரு மத்தியமான ஒரு நிலைமையை நாம் கொண்டு போகிற போது தான் ஓரளவுக்கு நம்முடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படும். இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. நுகர்வு கலாச்சாரம் என்றால் என்ன அர்த்தம்? பழையதை கழித்தல், புதியதை புகுத்துதல். வீட்டில் நல்ல பொருள்களை கூட கழித்து விட்டு அது பழசா போச்சு. வீட்டில் ஒரு காராக இருக்கட்டும், ஒரு 2 வீலர் பைக்காக இருக்கட்டும், மற்றும் ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இது போன்ற பொருள் ஓரளவுக்கு அது செயல்பாட்டில் இருந்தாலும் கூட புதுசாக வாங்கணும். குறிப்பாக மொபைல், இது புதுசாக இப்போ ஒரு மாடல் வந்திருக்குது, அதை வாங்கணும். இதன் காரணமாக எவ்வளவு பணங்கள் செலவாகிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவைகள் என்னவோ தேவைகளுக்கு தக்கவாறு நம்முடைய குடும்பத்தை கொண்டு சென்றோம் என்றால், காரணம் எதிர்காலம் இருக்கிறது, எதிர்காலத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். நமக்கென்று பிள்ளைகள் இருப்பார்கள், அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கிறது, அவர்களுக்கு கல்வி
கல்வியை தர வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு அவருடைய வளர்ப்பு செலவு இருக்கிறது, அது திருமண செலவு இருக்கிறது, இப்படி பல செலவுகள் இருக்கின்றன. இந்த செலவுகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நாம் நம்முடைய குடும்பத்தில் செலவு செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். பல குடும்பங்கள் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கின்றவர்கள் பணத்தை மிகவும் தாறுமாறாக செலவழித்து விட்டு அதற்கு பின்பு பரிதவித்து நிற்கின்ற அந்த காட்சியை நாம் காண்கிறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தேவைகளுக்கு ஏற்ப அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் ஒரு எளிமையான காலகட்டம். அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள் மஸ்ரபாவுக்கு. அவருடைய பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குடிசையினுடைய மேல் பகுதியிலே தங்கியிருக்கிறார்கள். அங்கே சென்றால் பெருமானார் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், திறந்த மேனியாக உறங்கி கொண்டிருக்கிறார்கள். பாய் விரிக்கப்பட்டிருக்கிறது. பாயிலே இருக்கக்கூடிய அந்த கோரைகள் இருக்கின்றனவே, அதனுடைய அடையாளங்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொன்மேனிகளே அப்படியே பதிந்திருக்கிறது. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தலையணை இருக்கிறது, நிறைய சருகுகளால் உள்ளே நிரப்பப்பட்டு ஒரு தோல் தலையணை, அதிலே அவர்கள் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியே அழ ஆரம்பித்து விட்டார்கள். உமர்லானவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவருடைய அந்த விசும்பல் சப்தத்தை கேட்டு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபில் இந்த நிகழ்ச்சி பதிவாயிருக்கிறது. மாயுபுக்கி, எதற்காக நீர் அழுகிறாய் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா மன்னர் கைசர் மன்னர் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு கோலத்திலே தாங்கள் இருக்கிறீர்களே, இந்த காட்சியை பார்த்து என்னுடைய கண்கள் கலங்குகின்றன என்று சொன்னபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அவர்களுக்கு துன்யா விசாலமாக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஆகிரத் இருக்கிறது, இது உமக்கு திருப்தியை தரவில்லையா என்று கேட்டார்கள். துன்யா என்று வாழக்கூடியவர்கள் தான் சுகபோகமாக வாழ வேண்டும், சொகுசாக வாழ வேண்டும், மிதமின்றி செலவழிக்க வேண்டும் என்றெல்லாம் விரும்புவார்கள். முஸ்லிம்களுடைய ஒரே குறிக்கோள், ஒரே லட்சியம், ஒரே இலக்கு ஆகிரத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னபோது அமைதியானார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அதே சமயத்தில் ஒரேடியாக நாம் கையை கட்டி கொண்டிருக்கவும் கூடாது, செலவழிக்காமல் இருக்கவும் கூடாது. தேவைக்கு நாம் செலவழித்துத்தான் ஆக வேண்டும். அதையும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்கிறார்கள். அஃதலு தீனாரின் யுன்ஃபிகுஹு அர்-ரஜுலு தீனாருன் யுன்ஃபிகுஹு அலா இயாலிஹி. ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ் வருகிறது. மிக சிறந்த பணம், பொற்காசு என்பார்கள் தீனார் அரபு நாட்டில். நம்முடைய நாட்டை பொறுத்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் மிக சிறந்த ஒரு பணம் இருக்கிறது என்றால் தம்முடைய குடும்பத்தினருக்காக வேண்டி தேவைக்காக செலவழிக்கின்ற பணம்தான். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹுடைய பாதையிலே பயணப்பட்டு வருவதற்காக வாகனத்திற்காக செலவு செய்கின்ற பணமும் சிறந்த பணம், அதுவும் ஒரு சிறந்த பணம் தான். இப்படியே வரிசையாக பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்லக்கூடிய அஸ்ஹாபுகள், உதாரணமாக மாணவ செல்வர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம், அவர்களுக்காக வேண்டி செய்கின்ற அந்த செலவு பணம் கூட சிறந்த பணம். 3 பாயிண்ட்ஸ் வருகிறது இந்த ஹதீஸில். அப்படியானால் குடும்பத்திற்கு நாம் ஒரேடிய இறுக்கம் காட்டவும் கூடாது, கஞ்சத்தனம் பண்ணவும் கூடாது. அப்போதுதான் குடும்பம் ஒரு கதம்பமாக இருக்கும், அந்த குடும்ப வாழ்க்கை சிறக்கும். நாம் குடும்பத்தில் சென்று ஒரே செலவு சொல்லிக்கிட்டே இருக்கிறாய், எப்போ பார்த்தாலும் பால் வேணும், தேன் வேணும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் என்று காரணம் தமிழில் சொல்வார்கள். இல்லால் என்று மனைவிக்கு ஏன் பேர ஆனது என்று கேட்டால் எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் இல்லால் அப்படின்ட்டு. அதல்ல, இல்லால் என்றால் இல்லத்தை நிர்வகிப்பவர் என்பது பொருளாகும். எனவே தேவைகளை நாம் பூர்த்தி செய்தாக வேண்டும். ஹிந்தா பின் உத்துபா என்கின்ற பெண்மணி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறார்கள், என்னுடைய அருமை கணவர் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரஜுல உண்ணானவர் கஞ்சனா இருக்கிறார். வலைச யூத்தீனி மா யக்ஃபீனி ஓ வலதி, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் எந்த அளவுக்கு செலவு தொகை தேவையோ, ஜீவனாம்சம் தொகை தேவையோ தருவதே கிடையாது. எப்படி நாங்கள் வாழ்வது? அதனால் நான் என்ன செய்கிறேன், அவருக்கு தெரியாமலேயே, என்னுடைய கணவருக்கு தெரியாமலே அவருடைய பாக்கெட் மணியை எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து நான் செலவழித்தால் அது அனுமதிக்கப்பட்டதா என்று கொஸ்டின் கேட்கிறார். கேட்பது யார்? ஹிந்தா பின் உத்துபா. யாருடைய மனைவி? அபூ சுஃபியான் இப்னு ஹர்புனுடைய மனைவி.
ஹுதி மே எஃபீக்க வலதிக்கு பில் மாரூஃப் என்றார்கள். எடுத்துக்கொள், உனக்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் அது மாரூஃபாக இருக்கும், சரியான முறையில் இருக்க வேண்டும். அதிகப்படியான முறையில் எடுத்து விடக்கூடாது. பணத்தை அதிகமாக எடுத்து, நம்முடைய ஊரில் இந்த சில்வாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சில்வாடு சேர்க்கறதுக்காக வேண்டி பணத்தை எடுத்துக்கிற கூடாது. மாறாக குடும்பத்துக்கு தேவையானதை நீ எடுத்துக்கொள், அது அனுமதிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். இப்படி நாம் ஒரு கஞ்சர்களாகவும் இருக்கக்கூடாது, உலோபிகளாகவும் இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்முடைய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அப்படி செலவு செய்கிற போது மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக. நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதெல்லாம் நமக்கு பாடமான ஒரு சம்பவம், அதற்காக நாம் சொல்லுகிறோம். அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். அவர்களை நோய் விசாரிப்பதற்காக பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிறார்கள். அப்போது சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு இருப்பது ஒரே மகள் தான் யா ரசூலல்லாஹ், ஆனால் மால், நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன். எனவே என்னுடைய செல்வத்திலே 2/3 பகுதியை அல்லாஹுடைய பாதையிலே நான் தர்மம் செய்துவிட, செலவு செய்துவிட நான் ஆசைப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ், செய்யட்டுமா? செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். பாதிக்கு பாதியாவது நான் செலவு செய்யட்டுமா? முதல்ல 2/3 பகுதி சுலுசை மால் என்றார்கள், இப்போது ஷத்ரு, பாதிக்கு பாதி, அதுவும் செய்யக்கூடாது. 1/3 பங்கு ஃபசுலுசு, ஆனால் ஃபசுலுசு கசீர் என்றார்கள். 1/3 பங்கை நீ தர்மம் செய்தால் செய்யலாம், ஆனால் அதுவும் கூட அதிகம்தான் என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் முத்தாய்ப்பாக சொல்லுகிறாள், இன்னக்க அன் ததர வலதக்க அக்னியா கைரும் மின் அன் ததரகும் ஆலத்தன் எத்த கப்பப்புன நாஸ். உங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வசதி மிக்கவர்களாக நீங்கள் விட்டு செல்வதுதான் உங்களுக்கு சிறந்தது. எதை விட அவர்கள் ஏழைகளாக, பிறரிடத்திலே கையேந்தக்கூடிய ஏழைகளாக விட்டு செல்வதை விட சிறந்தது என்று சொல்கிறார்கள். எல்லாவற்றையும் நீங்கள் வாரி இறைத்து விட்டீர்கள் என்றால் பிள்ளைகள் பிறரிடத்திலே சென்று தேவையாக வேண்டிய நிலை உண்டாகுமே. ஒவ்வொரு பெற்றோரும் கவலைப்படுவது என்ன? நாமும் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நாம் இருக்கிற வரை நாம் நன்றாக இருக்க வேண்டும். அதே போன்று நமக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு தன்னிறைவோடு இருக்கும் நினைக்கிறோமா இல்லையா? ஒரு சுய கௌரவத்தோடு இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அன்பான பெருமக்கள், நம்முடைய மார்க்கம் சொல்கிறது, எல்லாவற்றையும் நீங்கள் வாரி இறைத்து விடாதீர்கள் என்று சொல்கிறது. ஒரு பக்கம் கருமித்தனம் வேண்டாம், உலோபித்தனம் வேண்டாம், இன்னொரு பக்கம் வாரி இறைத்து விடவும் வேண்டாம். இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், அருமை சகோதரர், தெரிய வேண்டிய ஒரு சம்பவம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புனித மதீனாவுடைய புறநகரில் நண்பர்களோடு சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உணவருந்துகிறார்கள். அப்போது உணவருந்தி கொண்டிருக்கிற போது ஒரு ஆற்று இடையர், நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கலாம், அதுவும் தாஜு ஷரீஃப் ஷம்சுல் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்தான், கடந்து போகிறார். அந்த ராயை கணமை அழைக்கிறார்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து சாப்பிடுங்கள் என்று அழைக்கிறார்கள். நான் நோன்பு நோற்றுக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த இடையர். நான் நோன்பு நோற்றுக்கிறேன். ஒரு இடையர் சொல்லுகிறார், ஆற்று இடையர் சொல்லுகிறார், பாலைவனத்திலே இவ்வளவு கடுமையான வெயிலே நீ நோன்பு நோற்றிருக்கிறாயா? சரி, போகட்டும். சரி, இவ்வளவு பெரிய மந்தை, அதில் ஒரு ஆட்டை எனக்கு நீ விற்பனை சோதிக்கிறார்கள். அந்த பையனுடைய அந்த தக்குவா, அந்த வராயத்தை சோதிக்கிறார்கள். ஒரு ஆட்டை நீ எனக்கு விலைக்கு கொடுக்க முடியுமா? நாங்கள் அதை அறுத்து சமைத்து புசிப்போம், உமக்கும் ஒரு கொஞ்சம் லகுமு தருகிறோம், கொஞ்சம் இறைச்சி தருகிறோம். அது எப்படி நான் கொடுக்க முடியும்? இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் இருக்கிறார்கள், அவருடைய அனுமதி இல்லாமல் நான் ஆட்டை விற்க முடியாது. என்னப்பா நீ பேசுகிற? ஆட்டுக்கு சொந்தக்கார எஜமான் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. அப்படி இவ்வளவு பெரிய மந்தையில் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அவருக்கு தெரியாது. சரி, அப்படியே தெரிந்துட்டா கூட நீ என்ன பதில் சொல்லலாம்? ஓனாய் கவ்விக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி நீ தப்பிச்சிடலாம்ப்பா. தீபு கவ்விக்கிட்டு போயிடுச்சு, நீ தப்பிச்சிடலாம். சோதிக்கிறார்கள், இப்னு உமர் சோதிக்கிறார்கள். அப்போது அன்பான பெருமக்களே, சற்று உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். அந்த ஆற்று இடையர் சொல்லுகிறார், வானத்தை பார்த்து ஐநல்லா என்றார். அல்லாஹ் இருக்கிறானே, அவன் பார்த்து கொண்டிருக்கிறானே என்று சொன்னார். ஐநல்லா, அல்லாஹ் எங்கே? என்னுடைய எஜமான் பார்க்காமல் இருக்கலாம், கவனிக்காமல் இருக்கலாம், யார் கவனித்து கொண்டிருக்கிறார்? நான் என்னுடைய எஜமானுடைய இந்த செல்வத்திலே, இந்த ஆட்டு மந்தையிலே ஏதாவது ஒரு மோசடி செய்து விட்டால் இறைவன் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே,
அவனுக்கு நான் எப்படி பதில் சொல்வேன்? ஐநல்லா ஐநல்லா, ஒரு முறைக்கு இருமுறையாக. மஜ்லிஸ் கலைந்து விடுகிறது. இப்னு உமர் வீட்டுக்கு செல்கிறார்கள். செல்லும் இடமெல்லாம் ஐநல்லா 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 ஐநல்லா, இந்த வார்த்தை அவருடைய காதில் ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்கிறது. இப்போது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல், துபாய், யுஏ, இப்படியே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதே போன்று பாருங்கள், அந்த ஆற்றிடையர் இவ்வளவு பேணுதல் மிக்கவராக இருக்கிறாரே. மறுநாள் என்ன செய்தார்கள்? தம்முடைய அருமை அடிமை ராஃபி என்பவரை அனுப்பி அந்த எஜமான் எங்கே என்று பார்த்து அத்தனை ஆடுகளையும், அந்த ஆடுகளை அவருடைய இடையராக இருந்த அடிமையாக இருந்த அவரையும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கி வந்து விடுங்கள் என்று சொல்லி இப்னு உமர் அவர்கள் பணத்தை சேமித்து வைத்திருந்தார்கள். இப்னு உமர் அவர்கள் தங்களுடைய பெற்றோர் கொடுத்த அந்த செல்வத்தை எல்லாம் சேமித்து, ஒரு சேமிப்பு வேண்டும் அல்லவா? சிக்கனம் இக்கணம் தேவை என்று சொல்வார்களவா? எப்போதுமே நம்முடைய குடும்பத்திலே நிச்சயமாக சேமிப்பு வேண்டும். சேமிப்பு இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பம் அல்லாஹுதான் பாதுகாக்க வேண்டும். சேமித்து வைத்திருந்தார்கள். அந்த பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பி எல்லாவற்றையும் வாங்குகிறார்கள். அந்த ஆற்றிடையை உரிமை விடுகிறார்கள். அந்த ஆட்டு மந்தையை அப்படியே அவரிடத்திலே அன்பளிப்பாக ஒப்படைத்து விட்டார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் இங்கே சொல்வதற்கு என்ன காரணம்? இப்னு உமர் அவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு செலவழித்தார்கள், ஃபீ சபீல் செலவழித்தார்கள், ஆனால் சேமித்தார்கள். அந்த சேமிப்பு மூலமாக குடும்பத்திற்கும் பயன்படும், ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டியும் பயன்படும். இது ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கிற போது அன்பான பெருமக்கள், இந்த வசனத்தின் அந்த பொருள் நமக்கு என்றைக்கும் நம்முடைய மனத்திரையிலே அது பதிவில இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மிக அற்புதமான வசனம். சூரத்துல் ஃபுர்கானிலே கடைசி 13 வசனங்களில் 13 பண்புகளில் ஒரு பண்பாக அல்லாஹ் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மான் அடியார்கள் யார் என்றால் அவர்கள் செலவழித்தார்கள் என்றால் அளவு கடந்து வரவு மீறி செலவு செய்ய மாட்டார்கள், இறுக்கம் காட்ட மாட்டார்கள், இரண்டுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தமாக நடந்து கொள்வார்கள். மத்தியஸ்தம் என்பது, நடுநிலை என்பது என்றைக்குமே நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறானே. வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு செயல்படுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.